உங்க பசங்க ஈஸ்ட் தாம்பரம் ஜியான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஸ்கூல் நல்ல ஸ்கூல், ஏரியா நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக பக்கத்திலேயே ஜியான் ஸ்கூல் இன்னர் அனோட்லயே லேண்ட் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஸ்கூலுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடுல இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ லேஅவுட் பார்க்க வந்திருக்கோம். அதான் ஸ்கூலு. இவ்வளோ வீடுகள் இருக்கு. இதுக்கு மத்தியில ஒரு ஃப்ரெஷ் லான்ச் நியூ லேஅவுட் ஒன்று. ஆல்ரெடி 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய இதே ஏரியால வெறும் 43 பிளாட்டுகள் மட்டுமே கொண்ட ஒரு சின்ன லேஅவுட். சுத்தி காம்பவுண்ட், என்ட்ரன்ஸ், கேட் ஆர்ட்ஸ்லாம் இருக்கு. உள்ள கொடுத்திருக்க எல்லாமே பக்கா கான்கிரீட் ரோடு, லைஃப் லாங் டேமேஜ் ஆகாது. உள்ள 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்டுகள் அவைலபிள். இந்த சைட் இருக்கிறது ஜியான் ஸ்கூல் இருக்க இதே வெங்கம்பாக்கத்துல தான். மெயின் ரோட்ல இருந்து வெறும் 500 மீட்டர்ஸ். ஜியான் ஸ்கூல் இருக்க இதே ஏரியால தான் ஸ்ரீநிகேதன் பாடசாலா சிபிஎஸ்இ ஸ்கூல் அண்ட் ஃபிட்ஜி குளோபல் ஸ்கூலுமே இருக்கு. ஸோ 3 பிராண்டட் ஸ்கூல்ஸ் இருக்க ஒரே இடம் நம்ம வெங்கம்பாக்கம். வெங்கம்பாக்கத்துல ஆன் மெயின் ரோட்ல இருந்து வெறும் 500 மீட்டர்ஸ்ல நம்மளோட இந்த சைட். ஓகேங்களா? இங்க ஜென்ரலாவே நிறைய பேர் லேண்ட் வீடு தேடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 3 பிராண்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு. இது இல்லாம நிறைய காலேஜஸ்மே இருக்கு. இந்த சைட்டோட அப்ரோச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் தாம்பரம் ஃப்ளைஓவர் இறங்கி நேரா வந்தீங்கன்னா கேம்ப் ரோட் ஜங்ஷனுங்க. இந்த கேம்ப் ரோட் ஜங்ஷன் ரைட் எடுத்தா ஆன் மெயின் ரோட் மேலேயே உங்களால பாரத் யூனிவர்சிட்டியை பார்க்க முடியும். பாரத் யூனிவர்சிட்டியோட அடுத்த ஜங்ஷன் தான் மப்பேடு ஜங்ஷன். மப்பேடு ஜங்ஷன் இருந்து ஷார்ப்பா 2வது கிலோமீட்டர்ல ஆன் வெங்கம்பாக்கம் மெயின் ரோட் இருந்து வெறும் 500 மீட்டர்ஸ்ல நம்ம சைட்டுங்க. நம்மளோட இந்த சைட்ல இருந்து கரெக்டா ஈஸ்டர்ன் பைபாஸ், இப்போ ஓபன் பண்ணிருக்க ஈஸ்டர்ன் பைபாஸ் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டும் தானுங்க வரும். அதே மாதிரி வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இருக்கு இல்லையா, அது ஒரு 2.5 கிலோமீட்டர்ல கனெக்ட் ஆகுதுங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துல நான் ஒரு காட்டுற பாருங்க. இப்போ தூரத்துல பாருங்க ரோ ஹவுசஸ் தெரியுதா? அங்க அந்த வீடுகள்லாம் 1.5 கோடி ரூபா, 1.25 கோடி ரூபா, 2 கோடி ரூபா வரைக்கும் போகுதுங்க. காம்பவுண்ட் வழியா அந்த வீடுகள் அந்த ரேட்டுக்கு போகும்போது நம்ம சைட்டுக்குள்ள அதை விட பாதி விலையில உங்களால தனி வீடு அமைச்சிக்க முடியும். பிளாட் 5300 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்குனீங்கன்னா ஒரு 53 லேக்ல முடிஞ்சிடும். கூட ஒரு 20 to 25 lakhs போட முடிஞ்சதுன்னா உங்களால தனி வீடு இந்த காம்பவுண்டுக்குள்ள அமைச்சிக்க முடியுங்க. இது ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் வில்லா பிளாட்ஸ். வாங்கின உடனே பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றவங்க ஹேரோ ஹோம்ஸ். அவங்க தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. இந்த லொகேஷன்லாம் பிளாட் கிடைக்கிறதே கஷ்டம். இங்க இருக்க மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுருக்கேன், செக் பண்ணுங்க. கூடவே ஈஸ்ட் தாம்பரத்துல சீரியஸா லேண்ட் வீடு பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.